வணக்க நண்பர்களே. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயத்துக்கு விடை கிடைச்ச மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அதாவது தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போறா? விஜய் வரப்போறாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமி வரப்போறாரா, இல்லை உதயநிதி ஸ்டாலின் வரப்போறாருன்னு சொல்லி ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருந்தது. இப்போ விஜய் தான் அடுத்த சிஎம்மாக வரப்போறாருன்னு சொல்லி ஒரு விஷயம் தெளிவாகிட்டு இருக்கு. அதாவது விஜய் அவர்கள் பெரும்பான்மையான ஓட்டை வாங்கினாரு. 108 தொகுதியில் அவர் வின் பண்ணாரு. ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை மேஜிக்கல் என்ன இருக்கக்கூடிய 118 இடத்தை கைப்பற்றணும். ஆனால் விஜய் அவர்களுக்கு இன்னும் 10 இடம் தேவைப்படுதுன்னு சொல்லி நல்லாவே தெரியும். அந்த 10 இடங்களை எங்கிருந்து கைப்பற்ற முடியும்? ஏன்னா விஜயை தவிர மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுமே ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணியில் அங்கம் வகிச்சிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் தன்னந்தனியாக 108 தொகுதியை வின் பண்ணிட்டு வந்த விஜய்க்கு மீதி 10 இடத்தை யார் கொடுக்க போறா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. இந்த இடத்துல விஜய் ஏடிஎம்கே கிட்ட ஆதரவு கேட்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் விஜய் கிட்ட சிறுபான்மை மக்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டதால ஏற்கனவே ஏடிஎம்கே பிஜேபி கண்ட்ரோலில் இருக்கு. பிஜேபி அங்கே இருக்கிறதால நாம போயிட்டு அங்கே உதவிக்கரம் கேட்டா, ஆதரவு கேட்டா கண்டிப்பாக பிஜேபி கூட கூட்டணி வைக்கிற மாதிரி ஆகிடும். அது சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் செய்கிற மாதிரி ஆகிடும்னு சொல்லி ஏடிஎம்கே கிட்ட உதவிக்கரம் கேட்காம அவர் ஓரமாக ஒதுங்கி நின்னாரு. ஆனால் மதசார்பற்ற கொள்கை உடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி எல்லாம் டிஎம்கே கூட அங்கம் வகிக்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு உதவி கேட்கலான்னு சொல்லி அவங்களுடைய ஆதரவு கேட்கும் பொழுது அவங்க எல்லோரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கோம். டிஎம்கே மதசார்பற்ற கூட்டணி, நாங்கள் பிஜேபியோட எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, நாங்கள் வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிட்டு இருக்க சூழ்நிலையில் திடீர்னு காங்கிரஸ் கட்சி வெளியே டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. காங்கிரஸ் கட்சியே வெளியே வந்துருச்சு. இனிமேல் அடுத்தடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி எல்லோரும் வெளியே ஒரு கொள்கைக்காகவது, அதாவது பிஜேபி எதிர்க்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டு உடைய விஜய் கிட்ட ஆதரவு நிற்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களே சொன்னாங்க, விஜய் ஆட்சி அமைக்கிறதுல நாங்கள் தடைக்கெல்லாம் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. சரி, இது வச்சாவது ஒரு சங்கடமான சூழ்நிலை இருக்கும், ஸ்டாலினே சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இவங்கெல்லாம் வெளியே ஆதரவு தருவோம்னு பார்த்தா, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சரி விடாபடியாக இருந்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் பாமக கிட்ட போயிட்டு விஜய் ஆதரவு கேட்கலாமேன்னு சொல்லி பார்த்தா, விஜய் பாமக கிட்ட ஆதரவு கேட்டால் பாமக 4 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. அந்த 4 நம்பர் மட்டும் வந்தால் 118ங்கிற மேஜிக்கல் நம்பரை அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி கிட்ட ஆதரவு கேட்க முடியாது. இன்னொரு கட்சியாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் கட்சிகிட்டையும் ஆதரவு கேட்க முடியாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் பாமக டிடிவி தினகரன் ஆதரவு கொடுத்தாலும் 5 எம்எல்ஏ தான் வரும். மீதி பற்றாக்குறையாக இருக்கும். இங்கே டிஎம்கே கூட்டணியில் ஒரு சில பேர்கிட்டையும், ஏடிஎம்கே கிட்ட கூட்டணியில் ஒரு சில பேர்கிட்டையும் ஆதரவு கேட்க முடியாது. அதனால் இப்போ விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனாக தான் டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி இவங்கள்ட்ட கேட்டால் மட்டும்தான் 118ங்கிற நம்பரை அச்சீவ் பண்ண முடியும். விஜய் நினைச்ச மாதிரியே காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாங்க. அதுவும் நிபந்தனையோட ஆதரவு கொடுத்தாங்க. அடுத்தடுத்து உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாம் வெளியே ஆதரவு தருவாங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்க இது வரைக்குமே முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் 2 தொகுதியை 2 எம்எல்ஏ கொடுத்து ஆதரவு தரேன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே திருமாவளவன் சொன்னார், நாங்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வர முடியும்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் அவர் ஒரு தெளிவான முடிவு எடுக்காமல் மதில் மேல் போனையாக இருந்துகிட்டு இருந்தார். இப்போது திருமாவளவன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டி சப்போர்ட் பண்ணுறதா டிவிகேக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. அதுவும் வெளியே இருந்து ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் ஆதரவு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போது திருமாவளவன் கண்டிப்பாக 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இனிமேல் நானும் ஆதரவு கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி திருமாவளவன் அவர்களும் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா 118ங்கிற அந்த பெரும்பான்மை நம்பர் விஜய்க்கு கிடைச்சிரும். இதையடுத்து விஜய் விரைவில் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. அரசியல் வானத்தில் இதுபோல மேக கூட்டங்கள் எப்படி மாறும், எப்படி வரும்னு சொல்லி யாராலையும் கணிக்க முடியாது. இது வரைக்குமே இன்னும் திருமாவளவன் ஆதரவு கொடுக்காம இருக்காரு. அவர் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான், அவர் ஆதரவு கொடுக்குற வரைக்கும் விஜய் அவர்கள் சிஎம் ஆவார்னு சொல்லி ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையை சொல்ல முடியாது. ஆனால் திருமாவளவன் அவர்களும் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விஜய் தான் அடுத்த சிஎம்னு சொல்லி உறுதிப்படுத்திடுவாங்க. இந்த சுச்சுவேஷனை கேள்விப்படுற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூட்டணி, அதாவது டிவிகே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இவங்க எல்லாமே
தேர்தலுக்கு முன்னாடியே அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருந்திருக்கு. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் களத்துக்கு புதுசுங்கிறதால அவரை நம்பி எப்படி இறங்குறதுன்னு சொல்லி தயங்கி நிற்கிறாங்க. அதனால தான் அரை மனசாக தான் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்தாங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு 40% வாக்கு வங்கி இருக்கிறதால இப்போது எல்லோரும் ஃப்யூச்சரை நம்பி ஃப்யூச்சரில் விஜய் சரியான ஒரு பாதையில் போயிட்டுருப்பார், நமக்கும் ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இப்போ காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி எல்லோரும் விஜய் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சில பேர் பேசுகிறத கேள்விப்பட முடியுது. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் ஒரு வினோதமான தேர்தல். 10 இடம் பற்றாக்குறை ஆகிட்டு ஒரு தொங்கும் சட்டசபை வந்ததால் விஜயால் ஆட்சி அமைக்க முடியல. அதுவும் நல்லதாக போச்சு. ஏன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இத்தனை நாளாக டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் எதிர்ப்பு அரசியலை போலியான எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இப்போது அவங்களுடைய உண்மை முகம், அவங்களுடைய வேஷம் கலைஞ்சிருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறதையும் கேட்க முடியுது. விஜய் மாநாட்டில் சொன்ன மாதிரி டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர் டீலிங் இருக்குது. அவங்க மறைமுகமாக ஒற்றுமையாக தான் இருக்காங்க. மக்கள் முன்னாடி நாங்கள் எல்லாம் பிரிஞ்சிருக்கோம், எதிர்ப்பாக இருக்கோன்னு சொல்லி வேஷம் போடுறாங்கன்னு சொல்லி விஜய் அடிக்கடி சொல்கிறாரு. அது நிரூபணமாச்சு. விஜய்க்கு நன்றி அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுறதையும் பார்க்க முடியுது. விஜய் அவருடைய மாநாட்டில் இந்த விஷயத்தை ஆணித்தனமாக சொல்லியிருப்பார். அதாவது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்று தான், மக்கள் முன்னாடி 2 பேரும் வேஷம் போடுறாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு, அதாவது ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த கொள்கையை உடையவங்க தான். அதாவது ஒன்று நீ முதலமைச்சராக வரணும், இல்லை நான் முதலமைச்சராக வரணும், 3ஆவதா ஒருத்தன் இடையில பூந்துடக்கூடாது. அப்படி பூந்தா நமக்கு ஆபத்து, நம்ம கொள்ளடிக்க முடியாதுன்னு சொல்லி விஜய் அவர் எதை நினச்சி சொன்னாரே தெரியல. அதே போல தான் இப்போது விஜயை ஆட்சியில் அமர வைக்கக்கூடாது, ஒன்று நீ ஆட்சியில் உட்காரு, இல்லை நான் ஆட்சியில் உட்காரன்னு சொல்லி பரம்பரையாக எதிரியாக இருந்த 2 கட்சிகளும் இந்த இடத்துல ஒன்று கூட பார்த்தாங்க. விஜய் தனிச்சு போட்டியிட்டு பெரும்பான்மையான இடத்தை கைப்பற்றி ஒரு பற்றாக்குறையான ஒரு தொங்கு சட்டசபை உருவாக்கி திமுக அதிமுக 2 பேரும் ஒன்று தான், அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தான் அப்படிங்கிற அந்த முகமூடியை கிழிச்சி எறிஞ்சிருக்காருன்னு சொல்லி விஜய்க்கு ஆதரவாக விஜயோட தொண்டர்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு வராங்க. இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. அதாவது டிவிகே தொண்டர்கள் சொல்கிற மாதிரி திமுக அதிமுக 2 பேரும் உள்ளுக்குள்ளே ஒன்றா தான் இருப்பாங்க, ஆனால் வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு 2 பேரும் மக்களை ஏமாற்றி மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த முகமூடி இப்போ கிழிக்கி எறியப்பட்டிருக்குன்னு சொல்லி விஜயோட தொண்டர்கள் சொல்கிறாங்களே, அது உண்மையா பொய்யாங்கிறத பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள்.